ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாஷிங் மிஷினோட லிக்விடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் நிறைய லிக்விட் இருக்குது, நிறையா பவுட்ரு வந்திருக்குங்க. சர்ஃப் எக்ஸல், ஏரியல், இன்னும் நிறையா மார்க்கெட்டில் நிறைய நேமில் நிறைய பவுடர்கள் வந்திருக்கு, லிக்விடுகளும் வந்திருக்குங்க. லோக்கல் பவுடர் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லதுங்க. கம்பெனி பவுடர், கம்பெனிலேருந்து கிடைக்கக்கூடிய 1 லிட்டர் லிக்விடு, இதை மட்டும் பயன்படுத்துறது உங்கள் மிஷினுக்கு ரொம்பவும் நல்லது, உங்கள் துணிகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை மட்டுமே நீங்கள் வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா உங்களுக்கு கட்டாயமாக ட்ரம்மு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோடு இல்லாமல் அந்த ட்ரம்மிலேயே நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய துணிமணிகள் பார்த்திங்கன்னா மக்கி சீக்கிரமாக கிழிஞ்சிரும். ஒரு வருஷத்தில் வரக்கூடிய துணிலாம் பார்த்திங்கன்னா 3 மாதம் 2 மாதத்தில் கிழிஞ்சிரும், மக்கி போயிடும். ஏன்னா இதில் வந்து நிறையா கெமிக்கல்ஸ் இருக்குது, நிறைய சால்ட் இருக்குது. அதனால் உங்களோட துணி சீக்கிரமாக வீணாக போயிடும். வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய ஒரு லெவல் பார்த்திங்கன்னா அந்த பவுடர், அதாவது கம்பெனி லிக்விடில் இருக்கக்கூடிய சோப்பு ஆயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வாஷ் பண்ணும்போதே அதில் இருக்கக்கூடிய நுரைகள்லாம் போயிடும். 2ஆம் திருப்பு நுரைகள் வராது. அதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்துங்க. லோக்கலில் மார்க்கெட்டில் நீங்கள் லிட்டர் கணக்கில் வாங்கக்கூடிய சோப் ஆயில் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா கட்டாயமாக டிடர்ஜென்ட் பவுடர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் உங்களோட துணியை மக்கி கிளிய வச்சிரும். அதனால் தயவுசெய்து நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கி கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு யாரும் பயன்படுத்தாதீங்க. வாஷிங்க்கு உங்களுடைய எம்டி மிஷினு எவ்வளவு சோப்பு ஆயிலோடு ஓடுது பாருங்கள். துணி போடவே இல்லை, சர்ஃப் பவுடர் போடவே இல்லை, லிக்விட் ஊற்றவே இல்லை. இதில் இந்த மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஆயிலை வச்சு ஊற்றினால 2ஆம் திருப்பு எம்டியாக ஓடும்போது எவ்வளவு சோப்பு நுரை வருதுங்கிறத நீங்களே கண்கூட பார்க்கலாம். இவ்வளோ சோப்பு நுரைகள் இதுக்குள்ளே இருக்குங்க. அந்த சோப்பு நுரைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணியை மக்க வச்சு கிளிய வச்சிரும். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரக்கூடிய துணி 3 மாதத்தில் கிழிஞ்சு போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இது போன்ற கேனில் வரக்கூடிய மெட்டீரியல்ஸுகள், அதாவது லிக்விடெல்லாம் வாங்கி நீங்கள் துணி துவைக்க பயன்படுத்தாதீங்க. இதில் நிறைய சோப் ஆயில் இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சோப் ஆயிலெலாம் வந்து அந்த மிஷினுக்குள்ளே இப்போ இது ஓடிக்கிட்டு இருக்குது எம்டி மிஷின். ஏற்கனவே துவைச்சி முடித்த எம்டி மிஷினை நீங்கள் ஆன் பண்ணும்போது இவ்வளோ சோப்பு நுரை இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இந்த சோப்பு நுரையை வந்து அந்த லிக்விடு வச்சுருப்பாங்க அந்த மிஷினுக்குள்ளே. ஆனால் அந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே கரெக்டாக 2 டைமில் அது துவைச்சி முடிக்கிறது அதோடைய வேலை. ஆனால் அதையும் தாண்டி இங்கே சோப்பு நுரை உள்ளே இருக்குது அப்படின்னா அதிகமான சோப்பு நுரை இருக்குது. அதனால தான் உங்களுடைய மிஷினுக்குள்ளே இருக்கக்கூடிய சோப்பு நுரை வெளியே போகாமல் இருக்குது. மீண்டும் இதை நீங்கள் துவைக்கும்போது இந்த மாதிரி நிறைய துணி, அந்த துணியில் பார்த்து நிறைய சோப்பு நுரை தேங்கிரும். அதை அப்படியே மக்க வச்சு அதை துணியை கிழிச்சிரும். ரொம்ப உஷாராக இருக்குங்க. இப்போ எம்டி மிஷின் ஓடி ஸ்பின் ஆகிட்டு இருக்குது. வெளி மார்க்கெட்டில் லூஸில் கிடைக்கக்கூடிய இந்த மாதிரியான சோப்பு ஆயில்களை நாம் பயன்படுத்துறது ரொம்பவும் வேஸ்ட்டு. நம்மளுடைய துணியை கிழிச்சிடும். காஸ்ட்லியான துணிகளை எல்லாத்தையுமே கிழிச்சு தரக்குறைவாக்கிடும். நிறைய வீடுகளுக்கு சர்வீஸுக்கு போயிருக்க மாதிரி நான் இந்த சம்பவத்தை நிறைய பார்த்துருக்கேன். இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போல் வேறு ஒரு நல்ல வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. நமக்கு எதுக்கு வம்பு? நல்ல விஷயத்தெல்லாம் தெரியப்படுத்த மாட்டோம், கெட்ட விஷயத்தை மட்டும் நாம் வேகமாக பரப்பி விட்டுருவோம். இதெல்லாம் சொல்லிவிட்டு நமக்கு எதுக்கையா வம்பு? போப்பா நீ வேறு. இப்படிலாம் நினைக்காதீங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நாம் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்னா மற்றவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நமக்கு தெரியப்படுத்துவாங்கங்கிற எண்ணத்தோடு இந்த செய்தியை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் இதே போன்று வேறு ஒரு நல்ல செய்தியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், டாட்டா, see you, bye bye.